guys, welcome back to our channel Easy Samayal and Rangoli. Today recipe வந்து ரோஸ் கோகோ பீன்ஸ் கிரேவி. தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 250 கிராம் ரோஸ் கோகோ பீன்ஸ். இப்போ குக்கரில் 2 கரண்டி வந்து ஆயில் விட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா ஜீரகம் வந்து பொரியணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டு கலரில் வரணும். ரோஸ் கோகோ பீன்ஸில் வந்துட்டு விட்டமின்ஸ் வந்து B1, B2, B3, B6, B9 இருக்குது. ஸோ ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனியன் நல்லா வந்துட்டு வதங்கிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கணும். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் தேவையான அளவு, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கணும். பச்சை வாசனை வந்து போகணும். நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போது 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ரோஸ் கோகோ பீன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரோஸ் கோகோ பீன்ஸில் வந்து அயன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது. நம்ம பாடியில் வந்துட்டு மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் வந்து போன் ஹெல்த்தும் வந்து நல்லாயிருக்கும். இப்போது வந்துட்டு தேங்காய் வந்து ஒரு 5 to 6 பல், அப்புறம் முந்திரி வந்து ஒரு 5 to 6 முந்திரி எடுத்துக்கலாம். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் சேர்த்தி மிக்சியில் அரைச்சிக்கணும். அந்த மிக்சியில் அரைச்ச அந்த மிக்சரை வந்துட்டு நம்ம குக்கரில் வந்து சேர்த்துக்கணும். அப்புறம் 200 ml வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 விசில் வரணும். மீன்வைலில் நம்ம வந்துட்டு இப்போது சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ரவுண்ட் பண்ணி, இது வந்து நம்ம சப்பாத்தி எப்படி போடுறோம் அப்படின்னா லேயர் சப்பாத்தி போடுறோம். எள்ளு வந்து போட்டுக்கலாம். எள்ளு வந்து நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியில். ஸோ வந்து சப்பாத்தியில் எள்ளு போட்டு நம்ம வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போது தோசை டவாவில் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். அப்புறம் கீ தடவி திருப்பி போட்டு சப்பாத்தி நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் வந்து இங்கே குக்கர்லேருந்து 2 விசில் வந்துடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி குக்கர் வந்து ஆன் பண்ணி நம்ம சிம்மில் வந்து வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும் 2 நிமிஷம். நல்லா கொதிச்சிருச்சு. வாவ், சுவையான ரோஸ் கோகோ பீன்ஸ் கிரேவி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.